புதிய விமான நிலையம் கட்டமைப்பதற்கான புதிய இடத்தை தேர்வு செய்வோம் என்ற உறுதியை முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார். நமது மாநிலத்தின் வளர்ச்சிக்கு புதிய விமான நிலையம் பெரிய பரப்பளவில் தேவைப்படுகிறது என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்தில்லை. எனவே முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் அளித்துள்ள வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் விரைந்து அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சரி, இந்த பணிகள் 90% முடிவடைந்து விட்டது. தற்போது முதல்வர் வேறு இடத்த தேர்வு செய்வார். அந்த பகுதிகளில் நீர்நிலைகள் இருக்காதா, விவசாய நிலங்கள் இருக்காதா, அதே போல் அங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் பாதிக்கப்படாதா? தற்போது இதே போல மீண்டும் எதிர்ப்புகள் அந்த திட்டத்தை கைவிட்டுருவாங்களா? ஸோ ஒரு விஷயங்கள் முடிவடைந்து நிறைய ரத்து பண்ணிட்டு மீண்டும் ஒரு இடம் தேர்வு செய்வது எந்த விஷயம்? அதாவது எந்த புதிய திட்டங்களை கொண்டு வந்தாலும் கூட, வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்தாலும் கூட, நிலங்களை கையகப்படுத்துகிற போது அந்த பகுதியை சார்ந்த பொதுமக்களுடைய கருத்தை அறிய வேண்டும், அவர்களின் இசைவை பெற வேண்டும் என்றும் சட்டத்தில் இடம் இருக்கிறது. ரயில்வே துறைக்கு நிலம் எடுப்பதாக இருந்தாலும், விமான நிலையம் கட்டுவதற்கு நிலம் எடுப்பதாக இருந்தாலும், புதிய துறைமுகங்களை கட்டுவதற்கு நிலங்களை கையகப்படுத்தினாலும் அந்த பகுதியை சார்ந்த மக்களின் கருத்தை அறிய வேண்டும் என்பது சட்டத்தில் உள்ள ஒரு பகுதி. அந்த அடிப்படையிலே ஏகனாபுரம் உள்ளிட்ட அந்த பகுதியை சார்ந்த பொதுமக்கள் தங்களின் விளைநிலங்கள் பறிபோவதை எதிர்த்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டதை நாம் அறிவோம். ஆகவே மக்களின் உணர்வுகளை மதிக்க வேண்டும் என்பது சட்டத்திலும் இருக்கிறது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். புதிய இடங்களை தேர்வு செய்கிற போதும் மக்கள் கருத்தறிய வேண்டிய தேவை இருக்கிறது. காடுகளை அழிக்க வேண்டிய தேவையும் இருக்கிறது. நீர்நிலைகளை தூர்க்க வேண்டிய தேவையும் இருக்கிறது. என்றாலும் கூட விமான நிலையம், துறைமுகம், ரயில் நிலையம் போன்ற போக்குவரத்து வசதியை, அதற்கான கட்டமைப்பு வசதிகளை பெருக்குவதன் மூலமே மாநிலத்தின் அல்லது தேசத்தின் முற்போக்கான வளர்ச்சிக்கு வித்திடும். அது தேவையாகவும் இருக்கிறது. அந்த வகையிலே புதிய விமான நிலையம் தேவை. அதே நேரத்தில் பொதுமக்களுடைய இசைவையும் பெற்று அதை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தைகள் விடுக்கிற வேண்டுகோள். சார், அதே போல் சிவி சண்முகம் சட்டமன்றத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா, தற்பொழுது அந்த திமுக ஆட்சியில் இருக்கும்போது அந்த 8 வழிச்சாலைக்காக இதே போல் தான் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஆனால் அரசியல் காரணங்களுக்காக நாங்கள் கைவிடப்பட்டது. அதே போல் தற்போது அரசியல் காரணங்களுக்காக தான் இந்த விஷயமும் அதாவது பரந்தூர் விமான நிலையமும் கைவிடப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நிதிகள் ஒதுக்கப்பட்டு பணிகள் தொடங்கக்கூடிய நிலையில் அனைத்தும் எல்ஓசி எல்லாம் கொடுக்கப்பட்டு இது இந்த ரத்து செய்கிறது முதல்வர் அங்கே போய் வாக்குறுதி கொடுத்ததன் காரணமாக தான் தற்போது இது ரத்து செய்யப்படுறதுன்னு குற்றச்சாட்டு வந்திருக்கு. அரசியல் கட்சிகள் தங்களுக்கிடையில் ஆளுக்கு ஒரு கருத்தை சொல்லலாம். அதனை எல்லாம் தாண்டி மாநில வளர்ச்சி, தேச வளர்ச்சி என்கிற அடிப்படையில் மேற்கொள்ளப்படுகிற இதுபோன்ற முயற்சிகளுக்கு பெருமளவில் பொதுமக்களின் குடியிருப்புகள், விளைநிலங்கள் பாதிக்கப்படாதவாறு அமைய வேண்டும் என்பதுதான் நாம் அனைவரின் கருத்தாகவும் இருக்க வேண்டும்.